ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ரொம்பவே கோவமா இருக்கிற ஜூயி நேரா ஹீரோ கிட்ட போய், என்ன சார் பாக்ஸிங்ல தான் என்ன தோக்கடிச்சிட்டீங்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பாக்ஸிங் மேட்ச் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோவும், ஓ கண்டிப்பா, உன்னோட ஆசைய நான் ஏன் கெடுக்க போறேன், வா பாஸ்கெட் பால் பிளே பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் ஜூயி கூட விளையாட போறான். காண்ட்ல இருக்கிற ஜூயும் ஹீரோயினை பார்த்து, இது எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு திட்டுறான். இத பார்த்த ஹீரோவும், கண்ணா கண்டிப்பா இதுக்கு வருத்தப்படுவாடா அப்படின்னு ஜூயும், சரி வா பாத்துக்கலாம் அப்படின்றான். அந்த இடத்துல ஹீரோயினோட ரூம்மேட் பொண்ணு இருக்குமா. ஹீரோ பார்த்த யாங்கியும் ஹீரோ என்னத்தான் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட கோட்டை காட்டி ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பாங்க. நேரம் பார்த்து யாங்கியும் ஹீரோயின் கிட்ட போய், ஹீரோவோட கோட்டை எனக்கு கூட அப்படின்னு அந்த கோட்டை வாங்கி அவங்க போட்டுக்கிறாங்க. அடுத்த பக்கம் ஹீரோக்கும் ஜூயிக்கும் பாஸ்கெட் பால் கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அதுலயும் நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா பிளே பண்றான். ஜூயி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஹீரோ கிட்ட இருந்து பாலை எடுக்கவே முடியல. கடைசியில என்ன, பாஸ்கெட் பால் கேம்லயும் ஹீரோ தான் வின் பண்றான். மேட்ச் முடிஞ்சதும் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. இத பார்த்து இன்னும் கடுப்பான ஜூயி அங்க இருந்து கோவமா ஓட ஆரம்பிக்கிறான். அத பார்த்துட்டு ஹீரோயினும் ஜூயி பின்னாடியே ஓடுறாங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் அங்க இருக்கிற யாங்யூவை பார்த்து, இது என்னோட கோட்டாச்சு, இத நான் ஹீரோயினுக்கு கொடுத்திருந்தேன், இந்த கோட் எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு யாங்கியும், இல்ல நான் தாவ கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்றாங்க. இத கேட்டதுமே ஹீரோவும், இங்க பாருமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு, உன்னோட டிராமாக்கு நான் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு காரணமே ஹீரோயின் தான், இது எல்லாம் பண்றதுக்கு காரணமே நான் ஹீரோயினா லவ் பண்றனால தான், கொஞ்சம் அத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினோட பேரை சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பின்னாடி ஓடுறாரு. இத கேட்ட யாங்கியும் நல்லாவே அப்செட் ஆயிடுறாங்க. அடுத்த பக்கம் ஜூயும் ரொம்ப சோகமா இருப்பானா. ஜூயி கிட்ட ஹீரோயினும், ஏண்டா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, நீ இது ஜஸ்ட் ஒரு கேம் தானேடா, கேமா பாரு அப்படின்னு ஹீரோயினும் ஜூயி கிட்ட சொல்ல, ஜூயும் சரிமா, உன்கிட்ட நான் டைரக்டாவே கேக்குறேன், உனக்கு ஹீரோ முக்கியமா இல்ல நான் முக்கியமா, நீயே முடிவெடு அப்படின்றான். இத கேட்ட ஹீரோயினும், டே சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாவே தானே இருப்போம் அப்படின்னு சொல்ல, அத கேட்ட ஜூயும், எனக்கு தெரியும் உனக்கு நான் தான் முக்கியம்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். அப்ப ஹீரோயினும், பட் இருந்தாலும் நான் ஹீரோவை மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகும், ஆனாலும் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, நாங்க 2 பேரும் லவ்வே பண்றோம் தெரியுமா அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, இத கேட்ட ஜூயும், எது லவ் பண்றியா, இத பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, இதுக்கப்புறம் என் கூட பேசாத போ அப்படின்னு சொல்லி ஜூயும் கோவப்படுறான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறானா. அங்க இருக்கிற ஹீரோயினை பார்த்து அவங்களோட கைய பிடிச்சு அங்க இருந்து கூட்டு போலான்னு போக, பின்னாடி நிக்கிற ஜூயும், ஓ அப்ப அவ்வளவுதான்ல, என்ன பாதிலேயே நீ விட்டுட்டு போறல்ல அப்படின்றான். பின்னாடி திரும்பி ஹீரோயினும், நீ தண்டா போ சொன்ன அப்படின்றாங்க. அப்ப ஜூயும், அப்ப நான் போன்னு சொன்னா போயிருவியா, அப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோவும் ஜூய பார்த்து, நீ இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனாலும் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னு ஹீரோயினோட கைய பிடிச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள உன்னால வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இத கேட்டு ரொம்பவே காண்டான ஜூயும், இந்த ஃப்ரைடே நைட் என்ன பிளான் பண்ணிருக்கோன்னு ஞாபகம் இருக்கா, இல்ல மேடம்க்கு நான் ஞாபகம் படுத்தணுமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து, அவன் எதை பத்தி சொல்றான் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜூயும், ஏன்பா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதுக்குள்ள நீ மூக்க நுழைக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் ஜூயி. இத கேட்ட ஹீரோவும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், அதுவா அது ஒன்னும் அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன இல்ல அப்படின்னு சமாளிச்சு ஹீரோவை அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஜூயி எதை மீன் பண்ணி அப்படி சொல்லிருப்பானா, ஹீரோயின் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கிறது ஜூயிக்கும் தெரியும் இல்லையா, அத பத்தி தான் மீன் பண்ணிருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு திரும்பி வர, வீட்டுல இருக்கிற குட்டிச்சாத்தானும் ஹீரோவை பார்த்து, என்னடா அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஹான் கிட்ட, இல்லடா ஹீரோயின் என்கிட்ட எதையோ மறைக்கிறா அப்படின்றாரு. இத கேட்ட குட்டிச்சாத்தானும், டேய் ஃப்ரீயா விடுடா, பொண்ணுங்கன்னா சில பல விஷயங்களை மறைக்கத்தான் செய்வாங்க, அதெல்லாம் ஃப்ரீயா விடு அப்படின்றான். அது இல்லடா, நாம லாஸ்டா ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருந்தோம்ல, அதோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்திருக்குடா, நீ கொஞ்சம் பாக்குறியா அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் காட்ட, ஹீரோவும் அடா போடா நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அவனோட ரூமுக்கு கிளம்புறான். அப்ப குட்டிச்சாத்தானும் அந்த வீடியோஸையும் பிளே பண்ணி பாக்குறான். அந்த வீடியோல ஜூயும் ஹீரோயினும் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா,
அந்த வீடியோவை பாக்குற குட்டி சாத்தானும் ஹீரோயின் பாடுறத பாத்துட்டு இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சந்தேகப்பட்டு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமரா இருக்கிற ஹீரோயினோட வாய்ஸையும் இந்த வீடியோல பாடுற ஹீரோயினோட வாய்ஸையும் ஒன்னா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு யூடியூப் ஸ்ட்ரீமரா இருக்கிறது ஹீரோயின் தானு ஹானும் கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே அடுத்த நாளும் ஆக காலங்காத்தாலே நம்ம குட்டி சாத்தானும் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போயிடுறான். ஆனாலும் கியூ ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹானை விட மாட்டேங்கிறாங்க. அப்ப ஹானும் கியூ கிட்ட ஏமா அந்த லைவ் ஸ்ட்ரீமர் பொண்ணு அது தான்ப்பா டே அவங்கள பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு இத கேட்டு கியூவும் ஷாக் ஆகுறாங்க. ஹானும் கியூ கிட்ட அது ஹீரோயின் தானே எனக்கு தெரியும், எனக்கு அவ கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். அப்படியே சீனை கட் பண்ணா கியூவும் ஹானை கூட்டிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க போயிருப்பாங்க. ஹானும் ஹீரோயின் கிட்ட ஏன் இத மறைச்ச சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்ல என்னோட அம்மாக்கு இது பிடிக்காது அதனாலதான் மறைச்சேன் அப்படின்றாங்க. ஹானும் அதுக்கு சரி இத நாம ஹீரோ கிட்ட சொல்றதுதான் நல்லது அப்படின்றான். அதுக்கு கியூவும் ஏண்டா அவசரப்படாதடா டைம் வரக்குள்ள அவளே சொல்லுவா அப்படின்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா லவ் ஃபெயிலியர்ல இருக்கிற யாங் யூவும் ஏன் நான் பார்க்க அழகா இல்லையா எதுக்கு என்ன ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுனா அப்படின்னு ஒரு கல்லு கிட்ட இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாங்யும். அதே நேரம் அதே கல்லுக்கு பின்னாடி நின்று ஜூயியும் லவ் ஃபெயிலியர்ல புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜூயியும் எவடா அது டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு பார்த்தா அங்கிட்ட நிக்கிறது யாங்யூ. யாங்யூவை பார்த்த ஜூயியும் ஏண்டி அழுமூஞ்சி இங்கேயும் வந்து ஏண்டி அழுந்து அழுந்து என்னோட உசுர வாங்குற கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியே அப்படின்னு யாங்யூவும் ஜூயி கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நைட் டைம்ல ஹானும் வீட்டுக்கு திரும்பி போவான். வீட்டை திறந்துகிட்டு உள்ள போனா வீடே ரொம்ப இருட்டா இருக்கும். ஹானும் லைட் எல்லாம் ஆன் பண்ண ரூம்குள்ள ஹீரோவும் அங்க இருக்கிற விண்டோ மூலமா வெளியில இருக்கிற வியூவை பாத்துக்கிட்டு இருப்பான். இத பார்த்த குட்டி சாத்தானும் அண்ணா என்ன தாண்டா உனக்கு ஆச்சு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்லடா இந்த ஃப்ரைடே ஜூயோட அம்மாவோட பிறந்த நாளாம் அதனால ஜூயி கூட ஹீரோயினும் கிளம்புறாளாண்டா அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹானும் எனக்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ என்ன பண்ற உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மெசேஜ தட்டி விடு ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின் உன்னை தேடி வருவா அப்படின்றான். இத கேட்ட ஹீரோ எது என்ன போய் சொல்ல சொல்றியா நான் எவ்வளவு பெரிய ஆளு என்ன போய் சொல்ற அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்றான் ஹீரோ. ஹானும் ஆமா இவர் பெரிய மன்னர் பரம்பரை போய் சொல்லவே மாட்டாரு அப்படின்னு காண்டாகுறான். ரூம்ல இருந்து ஹீரோவும் ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு முன்னாடி வர அத பாத்துட்டு ஹானும் டேய் அண்ணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் டேய் நீ தாண்டா சொன்ன எனக்கு உடம்பு சரியில்லாம போனா ஹீரோயின் என்ன பார்க்க வருவானு அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஏசியோட டெம்பரேச்சரை ரொம்பவே லோ ஆக்கிடுறான். இதனால ரூமோட கூலிங் அதிகமாகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குட்டி சாத்தானும் நாசமா போனவனே எனக்கு குளிருதுடா உனக்கு உடம்பு சரியில்லாம போகுதோ இல்லையோ எனக்கு காய்ச்சல் வர போகுதுடா நாரப்பையில அப்படின்னு திட்டுறான். டக்குன்னு ஹீரோவும் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சா அப்படின்னு டெம்பரேச்சரை செக் பண்றாரு. ஆனாலும் நார்மலா தான் இருக்கு. அப்ப குட்டி சாத்தானும் அவனோட பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணி பாப்பான். ஆனா குட்டி சாத்தானுக்கு காய்ச்சல் வந்திருக்கும். டேய் நாரப்பையில எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு பாடுறா அப்படின்னு காண்டாகுறான் ஹான். ஹீரோவும் இது சரிப்பட்டு வராது இரு நான் போய் ஜில் தண்ணில குளிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு அவசரமா ரூம் கோடுறான். டக்குன்னு ஹானும் இவனை திருத்த முடியாது அப்படின்னு ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மெசேஜ் ஒன்னு தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ரூம்ல இருந்து வெளியில வர இங்க பாடுறா நான் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு கத்த ஆரம்பிச்சிடாத நீ ஒன்னும் பொய் சொல்லலடா நான் தான் பொய் சொல்லிருக்கேன் உன்னோட கணக்குல இந்த பொய் சேராது சரியா அத புரிஞ்சுக்கோ அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஐயோ இப்ப ஹீரோயின் வந்துருவாளே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கணுமே அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரம் பார்த்து காலிங் பெல் சத்தமும் அடிக்க நம்ம ஆளும் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங்கையும் போட்டுக்கிட்டு போய் கதவை திறந்தா வெளியில இருக்கிறது ஒரு டெலிவரி பாய். ஹீரோவின் டேப்லெட்ஸ ஹீரோக்கு டெலிவரி மூலமா அனுப்பியிருப்பாங்க. இத பார்த்துட்டு ஹீரோவும் காண்டாக அட என்னடா வடை போச்சே அப்படின்னு சோகமா ரூம்குள்ள வரான். உள்ள இருந்து எட்டி பார்த்த ஹானும் என்னடா ஹீரோயின் எங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அந்த பேக கொடுத்து இதோ இதுக்குள்ளதான் இருக்கா அப்படின்றான். குட்டி சாத்தானும் எது இதுக்குள்ள இருக்காவா அப்படின்னு பேக் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்புறான். இத பார்த்த ஹானும் நேரா ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஏமா இப்படி பண்ண இப்ப ஹீரோ கோவமா ஜூய பார்க்க போறான் போல இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்ல இத கேட்ட ஹீரோயினும் அவசரமா காலேஜ்க்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்மால எங்க போயிருப்பான் தெரியுமா நேரா ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பான்.
ஹாஸ்பிட்டல் போன ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லா செக்கப்பையும் எடுத்து பாக்குறான். ஆனா ஒரு டெஸ்ட்ல கூட ஹீரோக்கு நெகட்டிவான ரிசல்ட் வராது. டாக்டரும் நீ நார்மலா தான் இருக்க அப்படின்னு இத கேட்டு ஹீரோவும் அட போங்கடா அப்படின்னு காண்டாகிறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயினும் ஜூய பாக்குறதுக்காக காலேஜ்க்கு போயிருப்பாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். See you next video guys.